வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இனிமேட்டு நம்ம சேனலில் சாஃப்ட்வேர்ஸ் ரிலேட்டட் மட்டும் கிடையாது, டெக்னிக்கல் ரிலேட்டடான வீடியோஸும் நம்ம போட போகிறோம். அந்த விதத்தில் வித்தவுட் சேவிங், அதாவது நான் ஃபைலை சேவ் பண்ணாமல் ஒருத்தவங்களுக்கு ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதில் மேக்ஸிமம் 2GB to 10GB வரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அதே நேரத்தில் நீங்கள் பர்சனல் டேட்டாவை 50GB வரையும் சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ வெப்சைட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனிமேட்டு நம்மளுடைய சேனலில் டெக்னிக்கல் வீடியோவும் வரும். ஓகேங்களா? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50+ வெப்சைட்ஸ் 50+ சாஃப்ட்வேர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கூடவே நிறைய ஆட் ஆன் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம வந்து லேண்டிங் பேஜ் அண்ட் இ-காமர்ஸ் வெப்சைட் அண்ட் நார்மல் வெப்சைட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கூடுதலாக சிறப்பு அம்சம் என்னென்னா, ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணலேருந்து ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணுற சர்வீசஸும் நாங்கள் இப்போ கொண்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தேவையான பாட்டம் டு டாப் வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நம்ம குயிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பொதுவாகவே வந்து 2 வெப்சைட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெப்சைட் நம்பர் 1, இந்த வெப்சைட் பேர் வந்து workupload.com. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் கிட்டத்தட்ட அதாவது வித்தவுட் சேவிங்கில், இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாமலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு 1GB 2GB வரையும் நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதனோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ குறிப்பாக ஒரு ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணணுன்னா செலக்ட் ஃபைல்ஸில் போயிட்டு, இப்போ உதாரணத்துக்குன்னா இந்த ஃபோட்டோ உங்களுக்கு சும்மா சிம்பிளாக காமிக்கிறேன். பெரிய ஃபைலு, லார்ஜ் ஃபைல் 2GB வரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்தமாதிரி ஃபைல் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இப்போ நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்களுடைய இமெயில் ஐடி, டெக்ஸ்ட்டு, ஏதாவது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும். சப்போஸ் இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபைல் வந்து நீங்கள் ஒரிஜினல் அனுப்புகிறீங்க, ஆனால் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபைலில் பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் டவுன்லோட்ஸ் லிமிட் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் எத்தனை நாள் வரையும் அவங்க வந்து அந்த ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இங்கே செட் பண்ணலாம். மேக்ஸிமம் 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி அனுப்புகிறீங்கன்னா ஒரு 2 நாள் வரையும் தான் அதை டவுன்லோட் பண்ணணும். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து ஒரு 2 times 3 times தான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யாருக்கு அனுப்ப போகிறீங்க, அதுக்கு பாஸ்வேர்டு ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா பாஸ்வேர்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் ஆஃப் டவுன்லோட் செட் பண்ணிக்கலாம், அண்டு ஆப்ஷன் கூட. இப்போ இந்த இடத்துல லோட் பண்ணணும், இங்கே டிக் மார்க் வந்துடும். வந்ததுக்கப்புறம் சேவ் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு URL வந்து ஜென்ரேட் ஆகும். சம்டைம் இந்த இஷ்யூ வருது அப்படின்னா செக்யூரிட்டி இஷ்யூக்காக வரும். இது ஒரு விஷயம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்தமாரி ரெஃப்ரெஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த டவுன்லோட் ஃபைல்ஸு அதனுடைய லிங்க், இப்போ இந்த லிங்க்கை தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா அவங்க டவுன்லோட் பண்ணும்போது இந்த சோர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ CSC சாஃப்ட்வேர்ஸ், அதாவது ஆன்லைன் சேவை மையம் வச்சுருக்கவங்களுக்கான ஒரு மெகா ஆஃபர்ஸும் நம்ம இங்கே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ 1500 rupeesக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 அப்ளிகேஷன் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 90% டிஸ்கவுண்ட்ஸில் நம்ம இப்போ மெகா ஆஃபர் கொடுக்குறோம். திஸ் வீக் ஒன்லி. ஓகே, இந்த தகவலையும் நான் சொல்லிடுறேன். ரைட். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைலெல்லாம் எப்படி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மை ஃபைல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரை என்னுடைய ஃபைல்ஸ் எவ்வளோ லோட் பண்ணியிருக்கேன், 14 ஃபைல் லோட் பண்ணியிருக்கேன். இதுவரை நான் லோட் பண்ண கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1GB. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எவ்வளோ வரையும் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது ஃப்ரீ அக்கௌண்ட் தான், பட் இதில் பெய்டே கிடையாது, டோட்டலி கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகேங்களா? இதில் மேக்ஸிமம் 50GB வரையும் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைலை எப்படி அப்லோட் பண்ணதுக்கப்புறம், இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை ஒரு ஃபோல்டருக்கு மாற்றணுன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மூவ்னு ஆப்ஷன் இருக்கும். மூவில் போய்ட்டு எந்த ஃபோல்டருக்கு மாற்றணுமோ அந்த ஃபோல்டருக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் அங்கே மூவ் ஆகிடும். அந்த ஃபைலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபைல்ஸ் இருக்கும். இப்போ இந்த லிங்க்கை நீங்கள் டேரெக்டாக காப்பி பண்ணி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு போய்ட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லிங்க் வந்துடும். அந்த லிங்க்கை அவங்க வியூ பண்ணி ஜஸ்ட்டு டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போது அர்ச்சிவர், ரைட், மீது எல்லாமே வந்து எந்த ஃபைலாக இருந்தாலும் லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைல்லேருந்து பேக்கில் வரணும்னா பேக்குன்ற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து கூகுள் டிரைவ் அக்செப்ட் பண்ணாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நான் இதில் லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரொடெக்டட் இஷ்யூ அந்தமாரி சம்திங் வரும் உங்களுக்கு கூகுள் டிரைவில். அந்தமாரி ஃபைல்ஸையும் நீங்கள் வந்து இதில் லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் 50GB வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டை பார்த்துட்டோம். இன்னொன்று லார்ஜஸ்ட் ஃபைல், ஃபார் எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் என்னுடைய ஃபைல் சைஸ் வந்து 10 GB 5 GB ஃபைலுங்க. இப்போ நான் வந்து கூகுள் ட்ரைவில் ஏற்றி என்னுடைய ஸ்பேஸும் இதுவாகிடும். பட் அதுக்கப்புறம் வந்து நான் திருப்பியும் டெலீட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வேணாம், நான் அப்படியே லாகின் அப்லோட் பண்ணணும், ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், மேக்ஸிமம் இப்போ 15 days வரையும் அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வெப்சைட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அந்த வெப்சைட் பேர் என்ன அப்படின்னா onecloudfile.com. ஓகேங்களா, onefile.com. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் லாகினே பண்ணலை, இதுவாவது நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட் பண்ணிட்டுனா ஆர்டினரியாக இருக்கும். ஆர்டினரி வெப்சைட் வந்து இருங்க உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ ஆர்டினரி வெப்சைட் வந்து லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா சேவ் பண்ணாமலே, ஓகே, ஸோ எந்த ஃபைலையும் சேவ் பண்ணாமலே நீங்கள் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபைலை அனுப்பலாம். லாகின் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஏற்கனவே நம்ம சொன்னது, ரைட்டா? இப்போ இதில் வந்து 10 GB வரையும் அப்லோட் பண்ணலாம், 10 GB வரையும் அக்செப்ட் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்லோட் பண்ண வேண்டிய ஃபைலுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ டெம்பரவரியாக ஒரு அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிக்கும். ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைலை உங்களுக்கு ட்ராப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வினோதான ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை நான் இப்போ ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகும். இங்கே இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க பாருங்கள், மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 10 GB வரையும் வித்தவுட் சேவிங்ஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷனல் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க. சென்ட் வயா இமெயில் ஐடி, சேம் அதே தான். பாஸ்வேர்டு வேணுனாலும் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். ஸ்டோர் வந்து டிஃபால்ட் நேம் வந்து டிஃபால்ட் நேமில் அசைன் பண்ணிக்கலாம். சேவ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆரம்பித்தோம். அப்லோட் க்யூயிங் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடும். பாருங்கள் 10 GB, 2 GB, 4 GB, 5 GB, 10 GB. இப்போ நான் இந்த ஃபைலை நான் காப்பி பண்ணி கஸ்டமருக்கு ஈஸியாக என்னால் ஷேர் பண்ண முடியும். ஷேர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும். டவுன்லோட் ஆப்ஷன் அவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு 2 வெப்சைட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதுவரை ஒரு 20 வெப்சைட்டை ஆர்என்டி பண்ணி அதில் பெட்டராக இருக்கக்கூடிய 2 வெப்சைட்டு தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி டெக்னிக்கல் வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நீங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ஆப்ஷனை கேட்டது யார், இதை ஏன் நான் சர்ச் பண்ணேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஒரு ஸ்டுடியோ கஸ்டமர், அவர் சார் இந்தமாரி ஒரு 2 GB ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் வித்தவுட் சேவ் பண்ணக்கூடாது, அந்தமாரி ஏதாவது ஒரு வெப்சைட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். ஸோ அவருக்காக இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். மேலும் நிறைய வீடியோக்களை, டெக்னிக்கல் வீடியோக்களை உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கேன். தேங்க்யூ.